மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகை மாவட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நகைக்காக கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போலீசாரின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி ஐயனார் கோவில் திருப்பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹீம். இவரது மனைவி அகமது நாச்சியார், 66 வயதான இவர் மாடி வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு வந்த மர்ம நபர்கள் வீட்டின் கேட்டை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு போர்ட்டிகோவில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் 2 தங்கச்சங்களை அறுத்த போது அவர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு தங்கச்சங்களை பறித்து சென்றுள்ளனர். மேலும் கையில் அணிந்திருந்த கவரிங் வலைகளை விட்டு சென்றுள்ளனர். இது குறித்து அக்கம்பக்கத்தில் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கீழயூர் போலீசார் உடலை கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது சம்பவ இடத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இறந்தவர் உடலை பார்த்து உறவினர்கள் தற்போது கதறி அழும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.